சார் நம்ம மகிழன் போலீஸ் அகாடமில மெஸ் எப்ப இருந்து சார் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதி வர சண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் சார். இந்த வருஷத்துக்கு எஸ்ஐக்கான நோட்டிபிகேஷன் வருமானு கேக்குறாங்க. லாஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதினாங்க டிசம்பர் மாசம் 21ஆம் தேதி. அந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் நேத்து தான் வந்துச்சு. இப்ப இதுக்கு பிசிக்கல் வைக்கணும். பிசிக்கல் வைக்கிறதுக்கு டைம் கொடுப்பாங்க. பிசிக்கல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெடிக்கல் இருக்கு, இன்டர்வியூ இருக்கு. போலீஸ்ல இல்லாத ஒண்ணாங்க இன்டர்வியூ வைவா இருக்கு. இதெல்லாம் முடிச்சு நம்மளுக்கு போஸ்டிங் போடுறதுன்றது இந்த வருஷத்தோட கடைசியாக இல்ல அடுத்த வருஷத்தோட ஆரம்ப வரைக்கும் கூட போகலாம். அது ஒரு பெரிய ப்ராசஸ்ன்றதுனால இந்த வருஷம் 2026ல எஸ்ஐக்கான நோட்டிபிகேஷன் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க எஸ்ஐக்கு தான் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா இப்ப சமயோஜிதமா என்ன பண்ணலாம், வரப்போற போலீஸ் நோட்டிபிகேஷனுக்கு நீங்க இப்பவே ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சலாம். இப்ப இருந்து படிச்சீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாம்ல கிட்டத்தட்ட ஒரு 70% நீங்க போலீஸ்லயே கவர் பண்ணிடுவீங்க. அது ஜிகேவா இருந்தாலும் சரி, சைக்காலஜியா இருந்தாலும் சரி, மேத்ஸா இருந்தாலும் சரி. இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்க படிக்க போறது ஒரு 30% தான். அது இந்த பிசி எக்ஸாம் முடிஞ்சு எஸ்ஐ எக்ஸாம் இடைப்பட்ட நாள்ல கூட படிச்சு முடிச்சிடலாம். இதுதான் சமயோஜிதம். அது இல்லாம நான் எஸ்ஐக்கு தான் படிப்பேன்னு இருந்தீங்கன்னா நீங்க போய் ஜாயின் பண்ற சென்டர்ல எல்லாம் உங்களை எஸ்ஐக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி அவங்க அங்க பிசி தான் எடுக்க போறாங்க. உங்ககிட்ட அடிஷனலா நிறைய அமௌண்ட் தான் வந்துட்டு வாங்குவாங்க. அதனால அதை புரிஞ்சு நீங்க இப்ப இருந்தே பிசிக்கு படிங்க. கண்டிப்பா இந்த பிசியும் கிளியர் பண்ணலாம், வரப்போற எஸ்ஐயும் கிளியர் பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.